अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 15/9/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/2001। இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு इस नए वर्ष में सफलता भाव के वरदान द्वारा बाप और स्वयं की प्रत्यक्षता को समीप लाओ। இந்த புது ஆண்டில் வெற்றி ஆகுக என்ற வரதானத்தின் மூலமாக பாபா மற்றும் தன்னை பிரத்யக்ஷதாவின் நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள்। आज नव युग का रचता अपने मास्टर नवयुग रचता बच्चों से नव वर्ष मनाने के लिए आए हैं। இன்று புது யுகத்தின் படைப்பாளர் தனது மாஸ்டர் புதுயுக படைப்பாளர் குழந்தைகளை புது ஆண்டில் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள்। नव वर्ष मनाना ये तो विश्व में सभी मनाते हैं। புது ஆண்டை கொண்டாடுவது இதை உலகத்தில் அனைவரும் கொண்டாடுகின்றார்கள்। लेकिन ஆனால் आप सभी नवयुग बना रहे हो, நீங்கள் அனைவரும் புது யுகத்தை படைக்கின்றீர்கள்। नवयुग की खुशी हर बच्चे के अंदर है। புது யுகத்தின் மகிழ்ச்சியானது ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் இருக்கின்றது। जानते हो कि नवयुग अभी आया कि आया, தெரிந்திருக்கின்றீர்கள் புது யுகம் இப்பொழுது வந்துவிட்டது। दुनिया वालों का नव वर्ष एक दिन मनाने का है। உலகத்தினர் புது ஆண்டை கொண்டாடுவது ஒரு நாளைக்காக,
और आप सबका नवयुग पूरा ही संगम मनाने का है. ஆனால் உங்களின் புது யுகமானது முழுமையான சங்கமயத்தில் கொண்டாடுவதற்காகும். நவ் वर्ष में खुशी मनाते एक दो को गिफ्ट देते हैं. புது ஆண்டில மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். ஒருவர் மற்றவருக்கு கிஃப்ட் கொடுக்கின்றார்கள். वो गिफ्ट भी क्या है? அந்த கிஃப்ட் கூட என்ன கொடுக்கின்றார்கள்? थोड़े समय के लिए वो गिफ्ट है. கொஞ்ச காலத்திற்கான கிஃப்ட் அது. नवयुग रचता बाप आप सब बच्चों के लिए कौन सी गिफ्ट लाते हैं? புது யுகத்தை படைப்பவர் பாபா தன்னுடைய அனைத்து குழந்தைகளுக்காகவும் எந்த ஒரு பரிசை கொண்டு வருகின்றார்? கோல்டன் கிஃப்ட். ஜிஸ் கோல்டன் கிஃப்ட் அர்த்தாத் கோல்டன் கிஃப்ட், அதாவது கோல்டன் கிஃப்ட் என்றால் அதனுடைய பொருள் என்ன? கோல்டன் யுக் में सब स्वतः ही गोल्ड हो जाता है, नया हो जाता है. கோல்டன் யுகத்தில் எல்லாமே தாமாகவே கோல்டாக ஆகிவிடுகின்றன, புதிதாக ஆகிவிடுகின்றன. थोड़े समय के बाद नया वर्ष शुरू होगा लेकिन सब नया नहीं हो जाएगा. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு புது வருடம் ஆரம்பமாகிவிடும். ஆனால் எல்லோருமே எல்லாமே கூட புதிதாக இருக்காது. आपके नव युग में प्रकृति की भी नई बन जाएगी. உங்களுடைய புது யுகத்திலோ இயற்கை கூட புதிதாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா भी नए वस्त्र धारण करेगी. ஆத்மா கூட புது சரீரத்தை தாரணை செய்யும். ஹர் வஸ்து நெய் அர்த்தாத் ஒவ்வொரு பொருளும் கூட புதுமையானது, புதியது என்றால் அதனுடைய பொருள் என்ன? சதோ பிரதான் கோல்டன் ஏஜ் வாலி ஹோகி. சதோ பிரதானமான கோல்டன் ஏஜாக இருக்கும். तो नए वर्ष को मनाने आपके मन में बुद्धि में नया युग ही याद आ रहा है. புது வருடத்தை கொண்டாடும் போது உங்களுடைய மனதில் புத்தியில் புது யுகமே நினைவில் வந்து கொண்டிருக்கின்றது. நவ யுக் யாத் है ना? புது யுகம் நினைவில் இருக்கின்றது அல்லவா? कि आज के दिन नया वर्ष याद है? இல்லை இன்றைய நாளுக்கான புது ஆண்டு மட்டுமே நினைவில் இருக்கின்றதா? बाप दादा पहले मुबारक देते हैं. बाप दादा முதலில் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். नव युग की फिर साथ में मुबारक देते हैं नव वर्ष की. புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் கூடவே புது ஆண்டுக்கான வாழ்த்துக்கள். क्योंकि ஏனென்றால் आप सब नव वर्ष मनाने के लिए आए हो ना. நீங்கள் எல்லோருமே கூட புது ஆண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? खूब मनाओ, நன்றாக கொண்டாடுங்கள். अविनाशी गिफ्ट जो बाप दादा द्वारा मिली है, அழியாத கிஃப்ட் எது பாப் தாதா மூலமாக கிடைத்திருக்கின்றதோ उसकी अविनाशी मुबारक मनाओ. அதற்கான அவினாஷி வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள். சதாய் ஏக் தோ கோ சுப பாவனா கி முபாரக் தோ. எப்போதும் ஒருவர் மற்றவருக்கு சுப பாவனை என்ற வாழ்த்துக்களை கொடுங்கள். யஹி சச்சி முபாரக் ஹை. இதுதான் உண்மையான வாழ்த்துக்கள் ஆகும். முபாரக் ஜப் தேத்தே ஹோ தோ ஸ்வயம் பி குஷ் ஹோத்தே ஹோ. எப்பொழுது வாழ்த்துக்களை கொடுக்கின்றீர்களோ நீங்கள் முதலில் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். அவர் தூசரே பி குஷ் ஹோத்தே, பிறர் கூட மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தோ சச்சே தில் கி முபாரக் ஹை. உண்மையான இதயத்திற்கான வாழ்த்துக்கள். ஏக் தோ கே பிரதி தில் சே சுப பாவனா சுப காமனா கே முபாரக். ஒருவர் மற்றவருக்காக இதயபூர்வமான சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்திற்கான வாழ்த்துக்கள். शुभ होना ऐसी श्रेष्ठ मुबारक है. சுப பாவனை என்பது அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஒரு வாழ்த்தாகும். कोई भी आत्मा की कैसी भी भावना हो, எந்த ஒரு ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட பாவனையாக இருந்தாலும் சரி, अच्छी भावना व अच्छा भाव न भी हो, நல்ல பாவனையோ அல்லது நல்லது பாவ் இல்லாமல் இருந்தாலும் சரி, लेकिन आपकी शुभ भावना उनका भाव भी बदल सकती है. உங்களுடைய சுப பாவனையானது அவர்களுடைய பாவ் கூட மாற்றக்கூடியது. சுபாபி பதல் சக்தியே, சுபாவத்தை கூட மாற்றக்கூடியது. வயசு சுபாஷத்துக்கு அர்த்த சொல்ல போனா சுபாவம் என்ற வேர்டினுடைய பொருளே என்ன? சுவ அப்படின்னா ஆத்மா கா பாவ், அர்த்தாத் சுப பாவ்.
शुभ भावनायागुम। हर समय हर आत्मा को यही अविनाशी मुबारक देते चलो। ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த அழியாத வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். कोई आपको कुछ भी दे, யார் ஒருவரும் எதை ஒன்று கொடுத்தாலும் சரி, लेकिन आप सबको शुभ भावना दो, நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையை கொடுங்கள். अविनाशी आत्मा के अविनाशी आत्मिक स्थिति में स्थित होने से அழியாத ஆத்மா அழியாத ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலமாக आत्मा परिवर्तन हो ही जाएगा, आत्मा மாற்றத்தை அடைந்தே விடும். तो ஆக इस नए वर्ष में क्या विशेषता करेंगे? இந்த புது ஆண்டுல எந்த ஒரு புதுமையை செய்வீங்க? स्वयं में भी, सर्व में भी और सेवा में भी. அது 3 விஷயங்கள்ல பாபா சொல்ல, தன்மேலையும் சரி, அனைவர் மீதும் சரி, சேவையின் மீதும் சரி. जब नया वर्ष नाम है तो कोई नवीनता करेंगे ना. எப்போ புது ஆண்டு என்ற பெயரே இருக்கின்றதோ அப்போ ஏதாவது புதுமையை செய்ய வேண்டும் அல்லவா? तो क्या नवीनता करेंगे? எந்த புதுமையை செய்வீர்கள்? हर एक ने अपना नवीनता का प्लान बनाया है. ஒவ்வொருவரும் கூட உங்களுடைய புதுமைக்கான பிளானை செய்தீர்களா? अभी सिर्फ नया वर्ष मना लेंगे, இல்லை வெறும் புது ஆண்டை மட்டும் கொண்டாடுவீர்களா? मिलन मनाया, नव वर्ष मनाया, नवीनता का क्या प्लान बनाया? பாபா கேட்குறாங்க, சந்திப்பை கொண்டாடினீர்கள், புது ஆண்டை கொண்டாடினீர்கள், புதுமைக்காக எந்த ஒரு பிளானை பண்ணீங்க? बाप दादा हर एक बच्चे को इस वर्ष के लिए विशेष यही इशारा देते हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த ஆண்டுல விசேஷமா இதே சவிங்கையை தான் கொடுக்கின்றார். समय प्रमाण நேரத்திற்கு ஏற்ப. अभी सब बच्चों को चाहे यहाँ साकार में सम्मुख बैठे हैं, चाहे देश विदेश में विज्ञान के साधन द्वारा सुन रहे हैं, देख रहे हैं, बाप दादा सभी को देख रहे हैं. அனைத்து குழந்தைகளுக்கும் இங்கே சாக்காரத்தில் முன்னால் அமர்ந்தாலும் சரி, அவங்க உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் விஞ்ஞானத்து சாதனத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாப் தாதா கூட அனைவரையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சபி படி ஆராம் சே மஜே சே தேக்கிறேன். எல்லோரும் ரொம்ப ஓய்வாக ஹாப்பியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். तो सर्व विश्व के बाप दादा के अति प्यारे अति मीठे बच्चों को, அனைத்து உலகத்தின் உள்ள பாப் தாதாவுடைய மிகவும் அன்பான மிகவும் இனிமையான குழந்தைகளை பாப் தாதா இந்த ஒரு சமிகையை தான் கொடுக்கின்றார்கள். என்ன சமிகை கொடுக்கின்றார்கள்? அபி அப்னே இஸ் பிராமன் ஜீவன் மே, இப்பொழுது உங்களது இந்த பிராமண வாழ்க்கையில் அமிர்த வேலை சே லேக்கர் ராத் தக், அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை एक बचत का खाता बढ़ाओ, சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். ஜமா கா காத்தா बढ़ाओ, சேமிப்பின் கணக்கை அதிகரியுங்கள். हर एक अपने कार्य के प्रमाण अपना प्लान बनावे. ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய காரியத்திற்கு ஏற்ப தங்களுடைய பிளானை செய்யுங்கள். जो भी ब्राह्मण जीवन में खजाने मिले हैं, எந்த ஒரு பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையில் கிடைத்து இருந்தாலும் उस हर एक खजाने की बचत व जमा का खाता बढ़ाओ, அந்த பொக்கிஷத்தினுடைய சேமிப்பு மற்றும் செலவில் இருந்து அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். बाप दादा ने वर्ष के अंत तक चारों ओर के बच्चों के रिजल्ट देगी. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் குழந்தைகளுடைய ரிசல்ட்டை பாப் தாதா பார்த்தாங்க. क्या देखा जान गए हो, என்ன பார்த்தார்கள்? தெரிந்து கொண்டு விட்டீர்கள். டீச்சர்ஸ் பி ஜான் கை, டீச்சர்ஸ் கூட தெரிந்து கொண்டார்கள். டபுள் ஃபாரினர்ஸ் பி ஜான் கை, டபுள் ஃபாரினர்ஸ் கூட தெரிந்து இருக்கிறார்கள். மகாரதி பி ஜான் லியே, மகாரதிகள் கூட தெரிந்து இருக்கின்றார்கள். ஜமா கா காத்தா ஜித்னா ஹோனா சாஹியே உத்னா கா क्या, சேமிப்பு கணக்கு எந்த அளவு சேமிக்கப்பட வேண்டுமோ அந்த அளவு. என்ன சொல்றது? आप खुशी ही बोलो, खुद ही बोलो, நீங்களே கூறுங்கள். क्योंकि बाप दादा जानते हैं, ஏனென்றால் பாப் தாதாவுக்கு தெரியும். என்ன தெரியும்? सर्व खजाना जमा करने का समय सिर्फ अब संगम है. அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பதற்கான நேரம்
இப்பொழுது இந்த சங்கம யுகம் மட்டிலுமே छोटे से युग में இந்த ஒரு சிறிய யுகத்துல जितना जमा किया उसी प्रमाण सारा कल प्राप्त करते रहेंगे. இப்ப எவ்வளவு சேமிக்கின்றீங்களோ அந்த அளவுதான் முழு கல்பத்திலையும் பிராலத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். जो आप सबका स्लोगन है ना, உங்கள் அனைவருடைய ஸ்லோகன் என்ன? கவுன்சா ஸ்லோகன் எந்த ஒரு ஸ்லோகன்? அப் நஹி தோ இப்பொழுது இல்லையெனில் பின்னாடி என்ன? அப் நஹி தோ கப் நஹி இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. ये स्लोगन दिमाग तो बहुत याद है. இந்த ஸ்லோகன் புத்தியில மூளையில நல்லா நினைவில் இருக்கிறது. लेकिन दिल में याद में भूलता भी है तो याद भी रहता है. ஆனா இதயத்துல நினைவிலையும் இருக்கு, மறந்தும் போய்விடுகின்றீர்கள். सबसे बड़े से बड़े खजाना इस ब्राह्मण जीवन की श्रेष्ठता का आधार है. இந்த பிராமண வாழ்க்கையிலுடைய சிரேஷ்டமான தன்மைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லாற்றை விட பெரிய கசானா எது? சங்கல்ப் கி கசானா எண்ணங்களினுடைய பொக்கிஷம், समय का खजाना நேரத்தினுடைய பொக்கிஷம், சக்தியோं का खजाना சக்திகளுடைய பொக்கிஷம், ज्ञान का खजाना ஞானத்தினுடைய சக்திகள். बाकी स्थूल धन का खजाना तो कामन है. மற்றபடி ஸ்தூல பொருளுடைய பொக்கிஷம் காமனான விஷயம். तो आग बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தார்கள். जितना आप हर ब्राह्मण आत्मा से संग खजाना द्वारा स्वयं को वह सेवा के श्रेष्ठ बना सकते हो. ஒவ்வொரு பிராமணனும் கூட சிரேஷ்டமான சங்கல்பம் என்ற பொக்கிஷங்களின் மூலமாக தனது மற்றும் சேவையை எவ்வளவு சிரேஷ்டமாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ उसमें अभी और अंडरलाइन लगानी पड़ेगी. இப்போ அதை மேற்கொண்டு अंडरलाइन பண்ண வேண்டி இருக்கிறது. आप ब्राह्मणों के एक श्रेष्ठ संकल्प में பிராமணர்களாகிய உங்களுடைய ஒரு சிரேஷ்டமான சங்கல்பத்தில் शुभ संकल्प में शुभ संकल्पத்தில் इतनी शक्ति है, அவ்வளவு சக்தி இருக்கிறது. जो आत्मा को बहुत सहयोगी दे सकती है. ஆத்மாக்களுக்கு ரொம்பவும் சகயோகம் கொடுக்க முடியும். संकल्प शक्ति का महत्व अभी और जितना चाहो उतना बड़ा सकती हो. சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவத்தை இப்போ எவ்வளவு நீங்கள் விரும்பினாலும் அவ்வளவு அதிகரிக்க முடியும். जब साइंस का साधन रॉकेट दूर बैठे जहाँ चाहे जब चाहे, சயின்ஸினுடைய சாதனம் ராக்கெட் தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, जब चाहे எப்போ விரும்பினாலும் சரி, जिस स्थान पर पहुँचना चाहिए எந்த இடத்தை போய் அடைய வேண்டும் என்றாலும் சரி, एक सेकंड में पहुंचा सकते हैं. ஒரு செகண்ட்ல சேர்த்து விட முடியும். आपके शुभ श्रेष्ठ संकल्प के आगे यह रॉकेट क्या है? பாபா கேட்கிறாங்க, உங்களுடைய சுபமான சிரேஷ்டமான சங்கல்பத்துக்கு முன்னாடி இந்த ராக்கெட் என்ன? रिफाइन विधि से कार्य में लगाते देखो. रिफाइन विधि மூலமாக இதை காரியத்தில் பயன்படுத்தி பாருங்கள். आपके विधि की सिद्धि बहुत श्रेष्ठ है. உங்களுடைய விதிமுறையின் மூலமான வெற்றி ரொம்பவும் சிரேஷ்டமானது. लेकिन ஆனால் अभी अंतर्मुक्ता की भट्टी में बैठो. இப்பொழுது உள்நோக்கு முகம் என்ற भट्टीல அமருங்க. तो इस नए वर्ष में अपने आप सर्व खजानों की बचत की स्कीम बनाओ. தனக்குத்தானே இந்த முழு ஆண்டும் அனைத்து பொக்கிஷங்களினுடைய சேமிப்புக்கான ஸ்கீமை செய்யுங்கள். ஜமா கா காத்தா படாவோ, சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். सारी दिन में स्वयं ही अपने प्रति अंतर्मुक्त की भट्टी के लिए समय फिक्स करो. फुल डील தன்னைத்தான் இந்த உள்நோக்கு முகம் என்ற பட்டிக்காக நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆப் ஹி ஆப் கர் சக்தே ஹோ, உங்களுக்கு நீங்களே செய்ய முடியும். दूसरा नहीं कर सकता, பிறர் யாரும் செய்ய முடியாது. बाप दादा प्रत्यक्षता वर्षा के पहले इस वर्ष को सफलता भाव का वर्ष कहते हैं. बाप दादा பிரத்யக்ஷதா ஆண்டிற்கு முன்னதாக இந்த ஆண்டை வெற்றி ஆகுக என்ற ஆண்டாக கூறுகின்றார்கள். सफलता का आधार हर खजाने को सफल करना. வெற்றியினுடைய ஆதாரம் என்ன? ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் ஈடுபடுத்த வேண்டும்.
சஃபல் கரோ, சஃபல்தா பிராப்த் கரோ. ஈடுபடுத்துங்கள், வெற்றியை அடையுங்கள். சஃபல்தா பிரத்யக்ஷத்துக்கு சொதையி பிரத்யக்ஷ கரேகி. வெற்றி என்பது பிரத்யக்ஷதாவை தாமாகவே வெளிப்படுத்தும். வார்த்தாக்கி சேவா போத் அச்சிக்கு. வார்த்தைகள் மூலமான சேவை ரொம்ப நன்றாக செய்தீர்கள். லேக்கின் அப் சஃபல்தா கே வரதான் துவாரா. இப்பொழுது வெற்றியினுடைய வரதானத்தின் மூலமாக பாப் கி ஸ்வயன் கி பிரத்யக்ஷா சமீப் லாகோ. பாபாவினுடைய பிரத்யக்ஷதா, தன்னுடைய பிரத்யக்ஷத்துக்கான விஷயத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். हर एक ब्राह्मणों के जीवन में सर्व खजानों की संपन्नता का अनुभव हो. ஒவ்வொரு பிராமணனுடைய வாழ்க்கையிலையும் அனைத்து பொக்கிஷங்களினுடைய சம்பன்ன தன்மையினுடைய அனுபவம் ஆக வேண்டும். आज के लिए आत्मा आपके अनुभवी मुहूर्त द्वारा अनुभवी बनना चाहती है. இன்னைக்கு உலகத்தில் ஆத்மாக்கள் உங்களுடைய அனுபவ மூர்த்தியின் மூலமாக அனுபவ பூதி செய்வதற்காக விரும்புகிறார்கள். सुननी कम चाहती है, अनुभूति ज़्यादा चाहती है. கேட்க ரொம்ப குறையாக விரும்புகிறார்கள், ஆனால் அனுபவம் செய்ய அதிகமாக விரும்புகின்றார்கள். அனுபூதிக்கு ஆதார் है. அனுபவத்திற்கான ஆதாரம் எது? கசானோக்கோ ஜமா காத்தா, பொக்கிஷங்களுடைய சேமிப்பு கணக்கு. अभी सारे दिन में बीच में जे अपना चार्ट चेक करो. இன்னைக்கு ஃபுல் டே இடையிடையே உங்களுடைய சார்ட்டை சோதனை செய்யுங்கள். சர்வ கசானி ஜமா கித்தனை கியே. அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு சேமித்தீர்கள்? ஜமா கா காத்தா நிக்காலோ. சேமிப்பு கணக்கை பாருங்கள். பொத்தா மேல் நிக்காலோ, கணக்கை எடுங்கள். एक मिनट में कितने संकल्प चलते हैं. அதையும் எப்படி பார்க்கணும்னு பாபா சொல்கிறாங்க. ஒரு வினாடியில் எவ்வளவு சங்கல்பங்கள் வருகின்றன. சங்கல்பி ஃபாஸ்ட் கத்தி ஏன்னா ஏன்னா சங்கல்பத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா. கித்தனை சஃபல்வே, கித்தனை வியர்த்தவே, எவ்வளவு அதில் வெற்றி அடைந்தீர்கள், எவ்வளவு வீணானது. கித்தனை சமர்த்த ரகே, எவ்வளோ சக்திசாலியாக இருந்தீர்கள். கித்தனை சாதாரண ரகே, எவ்வளோ சாதாரணமாக இருந்தீர்கள். செக் करने की मशीन तो आपके पास है या नहीं है. சோதனை செய்வதற்கான மிஷின் உங்களிடம் இருக்கிறதா அல்லது இல்லையா? சப்கே பாஸ் செக்கிங் மெஷின் है. எல்லோரிடமும் சோதனைக்கான மெஷின் இருக்கின்றதா? टीचर्स के पास है. टीचर्ஸிடம் இருக்கின்றன. आपके सेंटर पर जैसे कंप्यूटर है, ईमेल है, वैसे चेकिंग मशीन है. உங்களுடைய சென்டரில் எப்படி கம்ப்யூட்டர் இருக்கோ, இமெயில் இருக்கோ, இதே மாதிரி சோதனைக்கான மிஷின் இருக்கின்றதா? டபுள் ஃபர்னஸ்க்கு பாஸ் இரட்டை வெளிநீட்டலிடம் இருக்கின்றனவா? டீச்சர்ஸ்களிடம் இருக்கின்றனவா? சல்தியே யா பந்து படிய, அது ஓடிக்கொண்டிருக்கின்றதா அல்லது ஸ்டாப் ஆயிடுச்சா? பாண்டவங்க பாஸ் செக்கிங் மிஷின் பாண்டவர்களிடம் சோதனைக்கான மிஷின் இருக்கின்றதா? சப்கே பாஸ் எல்லோரிடமும் இருக்கின்றதா? कोई के पास नहीं हो तो एप्लीकेशन डालो. யாரிடமாவது இல்லை என்றால் अप्लीकेशन போடுங்கள். जहाँ का ऑफिस खोलते हो तो पहले ही सोचते हो ना ऑफिस बनाने के पहले. எங்கேயாவது நீங்கள் ஆஃபீஸ் பண்ணணுன்னா கூட பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிக்கிறீங்க இல்லையா? ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஜ்கல் ஜமானே में कंप्यूटर चाहिए, ईमेल चाहिए, टाइप मशीन चाहिए. இன்றைக்கி உலகத்தில் கம்ப்யூட்டர் வேணும், இமெயில் வேணும், டைப் மிஷின் வேணும், कापिल निकालने वाली मशीन चाहिए, जेरॉक्स பண்ணக்கூடிய மிஷின் வேணும், चाहिए ना, வேண்டுமல்லவா? तो ब्राह्मण जीवन में आग ब्राह्मण வாழ்க்கையில் आपके दिल के ऑफिस में இதயமென்ற ஆஃபீஸில் सब मशीने या नहीं है, எல்லா மிஷினும் இருக்கின்றவா அல்லது இல்லையா? बाप दादा ने पहले भी सुनाया. बाप दादा ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். बाप दादा क्या प्रकृति भी आती है कहने के लिए मैं एवर रेडी हूँ. இயற்கை கூட வருகின்றது பாதாதா இதை கூறுவதற்காக நான் எவர் ரெடியாக இருக்கிறேன். समय भी ब्राह्मणों को बार बार देखता रहता है. இந்த நேரம் கூட அடிக்கடி பிராமணனில் பார்த்து கொண்டே இருக்கின்றது. பிராமன் தயார் பிராமணர்கள் தயாராக இருக்கின்றார்களா? बार बार ब्राह्मणों का चक्कर लगाता है. அடிக்கடி பிராமணர்களிடம் வருகின்றது. तो बाप दादा पूछते हैं
அதனால் பாப் தாதா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஹாத்தோ போத் அச்சே உடாத்தியோ, கைகளை நன்றாக உயர்த்துகின்றீர்கள். பாப் தாதா பி குஷ் ஹோ ஜாத்தே, பாப் தாதா கூட மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார். அப் ஐசே எவர் ரெடி பனோ, இப்போ அந்த மாதிரி எவர் ரெடியாக ஆகிவிடுங்கள். ஹர் சங்கல்ப், हर सेकंड, हर श्वास जो बीती वह हो, எந்த நிமிடம், எந்த செகண்ட், எந்த சுவாசம் இப்போ கடந்து விட்டதோ அது எப்படி இருக்கணுமா? ஆகா ஆகா என்று இருக்க வேண்டும். ஒய் நஹி ஹோ வா வா ஹோ, ஏன் என்று இருக்கக்கூடாது, ஆகா என்று இருக்க வேண்டும். अभी कोई समय वाह वाह होता है, कोई समय वाह के बजाय वायु हो जाता है. இப்போ சில நேரம் ஆகா ஆகாங்கிறீங்க, சில நேரம் ஒய் ஒய்ங்கிறீங்க. कोई समय बिंदी लगाते हो, कोई समय क्वेश्चन मार्क, சில நேரம் புள்ளி வைக்கிறீங்க, சில நேரம் கேள்விக்குறிகள், ஆச்சரியத்தினுடைய குறிகளை வைக்கின்றீர்கள். ஆப் சப்கா மன் பி கஹே வா, உங்கள் எல்லாருடைய மனமும் என்ன சொல்லணுமா? ஆஹா. जिसके भी संबंध संपर्क में आते हो, யாருடைய தொடர்புலையோ அல்லது சம்பத்திலே நீங்கள் வந்தாலும் சரி, ब्राह्मणों को अच्छे सेवा करने वालों के वावा शब्द निकले, அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சேவை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாயிலிருந்து என்ன வரணும்? ஆகா ஆகா என்று வெளிப்பட வேண்டும். அச்சா, நல்லது. அது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாப் की एक शुभ आशा रही. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரான பிரம்மா பாபாவுக்கு ஒரு ஆசை இப்போ மீதம் இருக்கிறது. ब्रह्मा बाप बोले, ब्रह्मा बाबा சொன்னார், मेरे ग्रेट ग्रेट ग्रैंड सन्स को विशेष एक बात कहती है. वह क्या? என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மகன்களுக்கு விசேஷமா ஒரு வார்த்தை கூறுகிறேன். அது என்ன? कि सदा हर बच्चे के चेहरे पर सदा एक तो रूहानियत की मुस्कुराहट हो. ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்திலையும் எப்பொழுதும் ஆன்மீக புன்சிரிப்பு இருக்க வேண்டும். கேட்டீர்களா? அச்சி தரசை கான் கோல்கே சொன்னா, நன்றாக காதை திறந்து கேளுங்கள். और दूसरा, இரண்டாவது, மூக்குமே சதா மதுரத்தாகும், வாயில எப்போதுமே இனிமை இருக்க வேண்டும். ஏக் ஷத் பி மதுரத்துக்கா பின்னா நெய்யும், ஒரு வேர்டு கூட இனிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. சேரை பர் ரூஹானியத்தோ, முகத்தில் ஆன்மீகம் இருக்க வேண்டும், முக வாயில இனிமை இருக்க வேண்டும். मन बुद्धि में सदा शुभ भावना, राम दिल की भावना, दादा बन की भावना हो. உங்களுடைய மனம் புத்தியில் என்ன இருக்கணும்? 3 விஷயங்களை பாபா சொல்ற. ஒன்று சுப பாவனா இருக்கணும், ரெண்டாவது இரக்க பாவனை இருக்க வேண்டும், மூன்றாவது தாத்தாப்பன் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையினுடைய பாவனை இருக்க வேண்டும். ஹர் கதமே ஃபாலோ ஃபாதர் ஹோ, ஒவ்வொரு அடியிலையும் ஃபாலோ ஃபாதராக இருக்க வேண்டும். तो कर सकते हो, உங்களால் இது முடியுமா? டீச்சர்ஸே கர் சக்தே ஹோ, டீச்சர்ஸ் இதை செய்ய முடியுமா? யூத் கர் சக்தே ஹோ, இளைஞர்கள் செய்ய முடியுமா? என ஞான சரோவரில் உள்நாடு வெளியிலேருந்து யூத்தினுடைய ரிட்ரீட் நடந்து கொண்டு இருக்கின்ற. அதனால் பாப் தாதா கேட்குறாங்க, பாப் தாதாக்கு பாஸ் யூத் ரிட்ரீட் की ரிசல்ட் बहुत अच्छी आई. பாப் தாதாவிடம் யூத்தினுடைய ரிசல்ட் ரொம்ப நன்றாக வந்தது. பதம் குணா முபாரக் ஹோ, எல்லையற்ற அளவு வாழ்த்துக்கள். அச்சா ரிசல்ட், நல்ல ரிசல்ட் இருக்கிறது. அனுபவி அச்சேக்கே, அனுபவங்கள் கூட நன்றாக செய்தார்கள். பாப் தாதா குஷ்வே, பாப் தாதா மகிழ்ச்சி அடைந்தார். பாப் தாதா அனுபவி சுனே, பாப் தாதா அனுபவங்களை கூட கேட்டார். சுனி சுனாயி நஹி, டைரக்ட் பாப் தாதா ने आपके अनुभव सुने. கேட்டு யாரோ கேட்ட விஷயத்தை கேட்கல, டைரக்டாக பாபா அனுபவங்களை கேட்டார். லேக்கின் ஆனால் அபி இஸ் அனுபவம் அமர் பவக்கே வரதான் சே அவினாஷி ரக்னா, அமராக இருக்கட்டும் என்ற வரதானத்தின் மூலமாக அதை அழியாததாக செய்யுங்கள். குச்சி பி ஹோ ஜாயே, என்ன ஆனாலும் சரி, லேக்கின் अपने रूहानी अनुभव को सदा आगे बढ़ाते रहना. தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். கம்னி கர்னா, குறைவாக செய்து விடாதீர்கள். 3 मास के बाद मधुमेह आओ नहीं आओ, 3 मास के बाद फायरन से तो आएंगे नहीं. 3 மாதத்துக்கு அப்புறம் மதுபனுக்கு நீங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி,
3 மாதத்தில் யாருமே வரப்போகிறதில்ல. லேக்கின் ஆனால் अपना अकाउंट रखना, உங்களுடைய கணக்கை வையுங்கள். பாப் தாதா के पास भेजना, பாப் தாதா விட அனுபவங்கள். பாப் தாதா ரைட் करेगा, பாபா சரி பண்ணுவார். ये जो होगा और परसेंटेज देंगे, என்ன நடக்குமோ அதுக்கான பர்சன்டேஜ் கொடுப்பார். ठीक है, சரிதானே? हाँ, एक हाथ की ताली बजाओ, ஒரு கைகளால் டாட்டா காட்டுங்கள். अच्छा, நல்லது. आज मुबारक का दिन है तो और खुशखबरी बाप दादा ने सुनी देखी भी. இன்னைக்கு வாழ்த்துக்களை கொடுப்பதற்கான நாள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியை பாப் தாதா பார்த்தார், கேட்டார். छोटे छोटे बच्चे दादारी बन के बैठे, சின்ன சின்ன குழந்தைகள் கூட கிரீடங்களை அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். आपके तो मिल जाएगा, இன்னொக்கு नहीं मिल गया, உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு கிடைக்காது. கடை हो जाओ, அனைவரும் எழுந்து நில்லுங்கள். देखो ताजदारी ग्रुप देखो, கிரீடங்கள் அணிந்த குரூப்பை பாருங்கள். பச்சை சதா தில் கே சச்சே, குழந்தைகள் எப்போதும் இதயத்தில் உண்மையாக இருக்கின்றார்கள். சச் தில் வாலே ஹோனா, உண்மையான இதயம் உடையவர்கள் தான் அல்லவா? அச்சா, பச்சோக்கு ரிசல்ட் பாப் தாதாக்கு அச்சி லக்கி, ஏன்னா குழந்தைகளுடைய ரிசல்ட் கூட பாப் தாதா நன்றாக பார்த்தார்கள். முபாரக்கோ, வாழ்த்துக்கள் ஆகட்டும். அச்சா, நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டவர்களை பாப் தாதா சந்திக்கின்றார். இன்னொக்கு பத்ரா और चिट्ठियां भी देखी, இவர்களுடைய கடிதங்கள் கூட பார்த்தார். உம்மங்கி चिट्ठियां அதில் உற்சாகங்கள் இருந்தன. लेकिन एक बात बाप दादा ने देखी, ஆனால் ஒரு விஷயம் பாப் தாதா பார்த்தாங்க. जो चिट्ठियां की कोई कोई में है, சில கடிதங்களில் கூட இந்த விஷயம் இருந்தது. कोई ने तो बहुत अच्छे उमंग उससे परिवर्तन भी लिखा, தன்னுடைய மாற்றத்தை ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக எழுதினாங்க, அவங்களுடைய உற்சாகத்தையும் எழுதினாங்க. லேக்கின் கோயின்னு தோடாசா அப்படின்னா அல்பேலாப்பன் திக்காய், ஒரு சிலர் தங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் காட்டினாங்க. அல்பேலை கபி நஹி பன்னா, சோம்பேறியாக ஒருபொழுதும் ஆகாதீர்கள். अलर्ट இருங்கள். एक बाप दादा का अल्पन नहीं अच्छा लगता, दूसरा दिल शिकत होना नहीं अच्छा लगता. ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று மனம் விட்டு போவது பாபாவுக்கு பிடிக்காது. குச்சி பி ஹோ ஜாய், என்ன ஆனாலும் சரி. படி தில் படி ரக்கோ, இதயத்தை பெரிதாக வையுங்கள். தில் சிக்கத் சோட்டி தில் ஓத்தி, மனம் விட்டு போகிறாங்கனாலே அவங்க இதயம் ரொம்ப சின்னதாக இருக்கும். தில் குஷ் படி தில் ஓத்திய, இதயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் பெரிதாக இருக்கும். தோக் தில் கிஸ் நெய் பண்ணா அல்பேலி நெய் பண்ணா, நீங்கள் மனம் விட்டும் போகக்கூடாது, சோம்பேறியாகவும் ஆகக்கூடாது. உம்மன் குசாமே சதா உடுத்தீரேனா, உற்சாகம் ஆர்வத்தில் எப்பொழுதுமே பறந்து கொண்டே இருங்கள். பாதாத का डबल विदेशियों में अरब खरब जितनी उम्मीद है, டபுள் ஃபாரினர்ஸ் மேலே எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு பாபாவுக்கு ஹோப் இருக்கின்றது. டபுள் ஃபாரினர்ஸ் ஐச ஜல்வா திக்காயங்கே, ஏன்னா டபுள் ஃபாரினர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை காட்டுவார்கள். இந்தியாவுக்கு ஆத்மா சக்கித் ஹோ ஜாய், இந்தியாவினுடைய ஆத்மாக்கள் ஆச்சரியப்பட்டு விடுவார்கள். ஆனா ஹை வ தின், ஆனா ஹை ஜல்தி, ஆனா ஹைனா அந்த நாள் வர வேண்டும், சீக்கிரமாக வர வேண்டும் அல்லவா? வ தின் ஆனேவாலை ஹேனா, அந்த நாள் வரப்போகின்றது அல்லவா? ஆயேகா வ தின், அந்த நாள் வருமா என்ன? ஜல்தி ஆயேகா, சீக்கிரம் வரும். ஹாஞ்சி தோ போலோ, எஸ் என்று சொல்லுங்கள். பாப் தாதா டைமண்ட் முபாரக் की तालियां भरकर दे रहे हैं. பாப் தாதா இன் அட்வான்ஸ் வாழ்த்துக்களுக்கான தட்டுக்களை நிரப்பி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இத்தனை மத் பாப் தாதா தேக் ரஹே, அவ்வளோ தைரியத்தை பாப் தாதாவிடம் பாப் தாதாவானவர் டபுள் ஃபாரினர்ஸ்களிடம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தானே? ஃபாரின் மே बहुत உம்மீதே, ஃபாரினில் ரொம்ப உற்சாகமும் இருக்கின்றது, கூடவே நம்பிக்கையும் இருக்கின்றது, ஹோப்பும் இருக்கின்றது. अच्छा, நல்லது. यूथ भी अच्छे हैं, प्रवृत्ति वाले भी बहुत है, कुमारियाँ भी बहुत है, कमाल की कमाल. யூத்தும் நிறைய நன்றாக இருக்கின்றார்கள், குடும்பத்தினரும் நன்றாக, மிக நன்றாக, குமாரிகளும் மிக நன்றாக, அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கின்றது. ठीक है, சரிதானே?
ये சிந்தி பரிவார் போலே ये कमाल करेंगे. சிந்தி குடும்பத்தினர் இதை கூறுங்கள், அதிசயத்தை செய்வீர்களா? நிமித்த மாத்திர சிந்திய லேக்கின் பிராமன், நிமித்த மாத்திரம் அவர்கள் சிந்தியா இருக்கின்றார்கள், ஆனால் உண்மையிலே அவர்கள் யாரு? பிராமணர்கள். क्या करेंगे बोलो, என்ன செய்வீர்கள் சொல்லுங்கள். பாபா का नाम रोशन करेंगे, பாபாவுடைய புகழை பரப்புவோம். கப் கரேங்க, எப்போது பண்ணுவீர்கள்? எல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆண்டில். ஆப்கே முக்மே குல்குலாப் ஜாமுன், உங்கள் வாயில் இனிப்பு இருக்கட்டும். ஹிம்மத் வாலே, தைரியம் உடையவர்கள். 80 குழந்தைங்க சொல்கிறாங்க, ஆப்கா வரதான் சாத்மேனா, உங்களுடைய வரதானம் இங்கே கூட இருக்கு இல்லையா? வரதாதாயி சாத்மே தோ வரதான் கியா படி பாத். வரங்களே வாரி வழங்கக்கூடிய வள்ளலே கூட இருக்கும்போது வரங்கள் என்ன பெரிய விஷயமா? ஜோபிஸ் கல்பே பலிபராயட்டும், யாரெல்லாம் இந்த கல்பத்தில் முதல் முறையாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஜோ பஹலி பார் ஆயே உன் பச்சோங்க பாப்தாதா கத்தே, யார் முதல் முறையாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பாப்தாதா என்ன சொல்கிறாங்க? பீச்சே லேக்கின் ஜானா ஆகே, நீங்கள் பின்னாடி வந்தாலும் முன்னாடி போக வேண்டும். இத்தனை ஆகே படோ ஜோ சப் ஆப்கோ தேக் கர்கே குஷ் ஹோ ஜாய், நீங்கள் அவ்வளோ முன்னேறுங்கள், உங்களை பார்த்து எல்லாம் குஷி அடைய வேண்டும். சப்கை முக்தியை சப் தேனிக்கலே, எல்லாருடைய வாயிலிருந்தும் இதே ஒளி தான் எழும்ப வேண்டும். கமால கமால கமால, அதிசயம் அதிசயம் அதிசயம். ஐசி ஹிம்மத் है, அவ்வளோ தைரியம் இருக்கின்றதா? பஹலி பார் ஆனே வாலோம் में हिम्मत है ना, முதல் முறை வருபவர்களிடம் தைரியம் இருக்கின்றது அல்லவா? நயா வருஷம் மனானே ஆயோ, புது ஆண்டை கொண்டாட வந்துட்டு தோயன் அவசியமே போய் கமால் கருக்குது. ஆக இந்த புது ஆண்டில் யாராவது அதிசயத்தை செய்து காட்டுங்கள். ஃபிர்பி பாப்தாதா தோ சபி சபி பச்சை அதி பியாரே, பாப்தாதாக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பு இருக்கின்றது. ஃபிர்பி போத் அக்கல் கா காம் கியா ஹை, ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை பண்ணீங்க. டூ லேட் கே பहले आ गए हो, டூ லேட் போர்டு போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. அபி ஃபிர்பி இஸ் ஹால் மே பைட்னேக்கு சீட் தோ மிலினா, இந்த ஹாலில் உட்காரதுக்காவது இடம் கிடைத்து விட்டது அல்லவா? ரேனேக்கா பழங்கையா படுத்தோம் இல்லை, இருப்பதற்கு கட்டிலோ அல்லது தரையோ கிடைத்தது. டூ லேட்கே பहले आ गए हो, டூ லேட்டுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஜப் டூ லேட் கா போர்டு லகா ஜாயேகா தோ கியூ மே கடா கர்னா படே, எப்போ டூ லேட் போர்டு போடப்பட்டு விடுமோ அப்புறம் லைனில் தான் நிற்க வேண்டியிருக்கும். இசிலியே ஆகவே ஃபிர்பி அச்சே சமய पर பாப்தாதாக்கு பਹੁंचा लिया, நல்ல நேரத்தில் பாப்தாதாவை கண்டு கொண்டீர்கள். அக்கல் க காம் கியா, புத்திசாலித்தனமான காரியத்தை செய்தீர்கள். அச்சா, நல்லது. விஸ்வ கி சாரோ ஓர் கே சர்வ சஃபல்தா முரத் பச்சோக்கோ, உலகத்தில் உள்ள 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து வெற்றி மூர்த்தி குழந்தைகளுக்கும், சர்வ சஃபல் கர்னேவாலே தீவிர புருஷார்த்தி பச்சோக்கோ, எல்லாவற்றையும் ஈடுபடுத்தக்கூடிய தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு, சதா अपने அக்கௌண்ட் को செக் करने वाले செக்கர் और भविष्य மேக்கர், எப்பொழுதுமே தன்னுடைய அக்கௌண்ட்டை செக் செய்யக்கூடிய செக்கராகவும் எதிர்காலத்தின் மேக்கராகவும் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா अपने हर कदम में बाप को प्रत्यक्ष करने वाले, எப்பொழுதுமே ஒவ்வொரு அடியிலும் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய கிரேட் 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 ஃபாதருக்கு, சர்வ கிரேட் சன்ஸ்கோ, கிரேட் கிரேட் ஃபாதருடைய அனைத்து கிரேட் கிரேட் குழந்தைகளுக்கு பாப் और दादा का बहुत 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 याद प्यार मुबारक और नमस्ते, ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்தே. बाप दादा ने देश विदेश के सभी बच्चों को नए वर्ष की मुबारक दी. அதுக்கப்புறம் உள்நாடு வெளிநாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா புது ஆண்டுக்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். சாரோ ஓர் கே சஃபல்தா கே சிதாரங்கோ, 4 பக்கங்களிலும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு, புராணி வருஷக்கு விதேய நய வருஷக்கு பதாய்க்கு சங்கம் சமைக்கு, பழைய ஆண்டினுடைய விடுப்பு புது ஆண்டினுடைய வரவு, இந்த நேரத்தில் சங்கம் சம் விதாயி பி ஹை பதாயி பி ஹை. ஆக சங்கம யுகமே என்ன? ஒன்று விடுப்பு கொடுப்பது, இன்னொன்று வாழ்த்துக்களை கொடுப்பது. சதா சஃபல்ல அவர் சஃபல் ரஹேங்கி, எப்பொழுதுமே வெற்றி அடைகின்றீர்கள், வெற்றியை அடைவீர்கள்.
कभी भी असफलता का नाम निशान नहीं रहेगा. ஒருபொழுதும் தோல்வியினுடைய அடையாளமே இருக்காது. பாப் தாதா கே அத்தி சிக்கிலத்து, அத்தி பியார், அத்தி மீட்டே, நயனுக்கு நூறு. பாப் தாதார்களுடைய ரொம்பவும் சிக்கிலத்தமான, மிகவும் அன்பான, மிகவும் இனிமையான கண்ணின் மணிகள் நீங்கள். சப் நம்பர் 1 பண்ணாகி எல்லாருமே நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும். திட சங்கல்ப் से हर कदम बाप समान उठाते रहना. இந்த திட சங்கல்பத்தோட ஒவ்வொரு அடியும் பாப் சமமாக எடுத்து வையுங்கள். பதம் குணா அரப் குணா முபாரக்கோ. பத்மாபதம் அளவு, கோடிக்கணக்கான அளவு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். बाप दादा के बहुत बहुत अमूल्य डायमंड को डायमंड मॉर्निंग, डायमंड मॉर्निंग, डायमंड मॉर्निंग, அனைத்து விலை மதிப்பற்ற டைமண்டுகளுக்கு டைமண்ட் மார்னிங், டைமண்ட் மார்னிங், டைமண்ட் மார்னிங். ओम शांति. वरदान. सेवा के उमंग उत्साह द्वारा सेफ्टी का अनुभव करने वाले माया जीत भव. மாயை வென்றவர்களாக ஆகுக. அப்படின்னு என்ன அர்த்தம்? சேஃப்டியினுடைய அனுபவத்தை செய்பவர்கள். சேஃப்டியினுடைய அனுபவத்தை செய்யணும்னா என்ன செய்யணும்? சேவையில் உமங் மற்றும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஆக சேவையில் உற்சாகம், ஆர்வத்தின் மூலமாக சேஃப்டியின் அனுபவத்தை செய்யக்கூடிய மாயா ஜீத் ஆகுக. जो बच्चे स्थूल काम के साथ साथ रूहानी सेवा के लिए भागते हैं, எந்த குழந்தைகள் ஸ்தூல காரியத்துடன் ஆன்மீக சேவைக்காக பறக்கின்றார்களோ, அவர் ரெடி रहते हैं, எவர் ரெடியாக இருக்கின்றார்களோ, ये सेवा को सेफ्टी का साधन बन जाता है. இந்த சேவையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உற்சாகம், ஆர்வம் பாதுகாப்புக்கான சாதனமாக ஆகிவிடுகின்றது. ஜோ சேவமே லகரேத்தே மாசே பச்சேரத்தே. யார் சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ மாயிடமிருந்து காப்பாற்றப்பட்டு விடுகின்றார்கள். மாய அபி திக்திய, மாயை கூட பார்க்குதான். என்ன பார்க்குதான்? இன்னும் ஃபுர்சத்து நெய்யே தோ भी वापस चली जाए. இவங்கள்ட்ட நேரமே இல்லை அப்படின்னு திரும்ப போய்விடுகிறது. ஜின் பச்சோं பாப் और சேவா के प्यार है. எந்த குழந்தைகளுக்கு பாபா மேலேயும் அன்பு, சேவையின் மேலேயும் அன்பு இருக்கின்றதோ, எக்ஸ்ட்ரா ஹிம்மத் கி மதத் மில்தி है. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு உதவியினுடைய மதத் கிடைக்கின்றது, தைரியத்தினுடைய உதவி கிடைக்கின்றது. ஜிஸ் சஹஜி மாயா ஜீத் பன் ஜாத்தே. அதன் காரணமாக ரொம்ப ஈஸியாக மாயை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இன்னைக்கு பாபா சுலோகன் கொடுக்குறாங்க, ஞான और योग को अपने जीवन की नेचर बना लो. ஞானம் மற்றும் யோகத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய நேச்சராக செய்து விடுங்கள். தோ புராணி நேச்சர் பதல் ஜாயகி. பழைய நேச்சரானது மாறிவிடும். இன்னைக்கு சூச்சனா செய்தி. ஆஜ் மாஸ்கா தீசரா ரவிவார். இன்று மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை அதீந்திரிய अंतर्राष्ट्रीय योग दिवस है, इंटरनेशनल योगा डे. सभी ब्राह्मण वत्स संगठित रूप में அனைத்து பிராமண குழந்தைகளும் குழுவாக அமர்ந்து மாலை 6:30 7:30 மணி வரை விசேஷமாக சந்துஷ்ட மணிபன், சந்துஷ்ட திருப்தி மணியாக ஆகி வாயின் மண்டமே சஃபல் சந்துஷ்டாக்கி கிரணை ஃபைலா. சூழ்நிலையில் திருப்தியினுடைய கிரணங்களை பரப்புங்கள். அசந்துஷ்ட ஆத்மாவுக்கு சந்துஷ்டனைக்கு சக்தி தி. அத்திருப்தியான ஆத்மாக்களுக்கு திருப்தியான சக்தியை கொடுங்கள். மன்சா சேவா கரே. மனதின் சேவையை செய்யுங்கள். ஆக இந்த ஆண்டு வெற்றி ஆகுக என்ற வரதானத்தின் மூலமாக பாமா மற்றும் தன்னை பிரத்யக்ஷதாவின் சமீபத்தில் கொண்டு வாருங்கள். ஏன்னா பாபா புது ஆண்டை மட்டும் பார்க்கறதில்ல, புது யுகத்தினுடைய படைப்பாளர் குழந்தைகளாக பார்க்கின்றார். ஏன்னா புது படைப்பில் புதுமை என்னவா இருக்கும்? எல்லாமே புதிதாக இருக்கும். அதாவது சத்தோ பிரதானமாக இருக்கும். புது ஆண்டுலேயோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது புதுசாக இருக்காது, பழசாயிடும். ஆனால் புது யுகத்தில் எல்லாமே எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். அதுதான் பாபா கிஃப்ட் என்று கூறுகின்றார். நல்லது. ஓம் சாந்தி.
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.